ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, சுவாமி மலையில் இருந்து சுப்பிரமணியன் சொல்கின்றேன். என் அன்பு தங்கமே, என்னுடைய பாதத்தை சட்டென தொடு. உன்னுடைய வீட்டில் நல்ல காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று வருத்தம் கொள்கின்றாயா? உன் வீட்டில் நல்லதை நடத்தி தரவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். மனப்பூர்வமாக நம்பி இதை முழுமையாக கேள். நிச்சயம் நான் சொல்வது உனக்கு நடந்தே தீரும். சில விஷயங்களுக்காக நீ நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவை தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று புரியவில்லையே அப்பா, எதற்காக இப்படி ஆகிறது என்று தெரியவில்லை என்று வருத்தமாக இருக்கின்றாய். தங்கமே, உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீய எண்ணங்களையும் நான் எரித்துவிட்டேன். முருகா, உங்கள் பாதம் தொட்டு இன்றிலிருந்து நேர்மறை எண்ணத்தோடு உங்களை வணங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று உறுதி அளித்தாய் அல்லவா? அப்படி உறுதியளித்த உன்னை நிச்சயமாக நான் விட்டு விடமாட்டேன். என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்த அத்தனையும் மிகவும் மகிழ்ச்சியோடு எண்ணத்தோடு நான் உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன். உன்னை நல்வழிப்படுத்த போகின்றேன். உன் மனதில் உள்ள வலிகள், காயங்கள் அனைத்தும் யாரிடமும் உன்னால் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கின்றது. அது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் உன் நிலைமையை நான் அறிவேன் தங்கமே. உன்னை இப்படி காயப்படுத்தி கொள்ளாதே. அது உனக்கு வலியை மட்டுமே தரும். மேலும் என் குழந்தை வலியில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் மீது நம்பிக்கை வைத்து என் பாதத்தை தொட்ட உனக்கு அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே. எதை கண்டும் உனக்கு பயம் வேண்டாம். யாம் இருக்க உனக்கு எதற்கு பயம்? வேலும் மயிலும் சேவலும் என்றும் உன்னை காக்கும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்னை நினைத்து துவங்க இருக்கின்ற வேலைகளை வெற்றிகரமானதாக துவங்கு. அது நிச்சயம் மாபெரும் வெற்றியில்தான் முடியும். தயங்காமல் அதற்கான முயற்சியை இன்றே இக்கணத்திலிருந்து துவங்கு. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே. நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் மாறப்போகின்றது. பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன். அதுவரை சற்று காத்திரு. குழப்பம் வேண்டாம். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மாபெரும் நன்மையை நடத்தி தர நான் முடிவெடுத்து விட்டேன். அது கூடிய விரைவில் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன். நீ எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கும்படி நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன். உன் மனதில் இருக்கும் அத்துணை கஷ்டங்களையும் நீங்கி சந்தோஷங்கள் மட்டுமே உன் வாழ்வில் நிரம்பி இருக்கும்படி உன் அப்பா நான் செய்ய போகின்றேன். நீ பல காலமாக ஆசைப்பட்டு ஏங்கியது உன் வீடு தேடி வரும். அதை நான் உனக்கு பரிசாக கொடுத்து உன் மனதில் மகிழ்ச்சியை பார்க்க ஆசைப்படுகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன். வீட்டில் நல்லது நடந்தே தீரும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.